அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 18, 2025 ஆடி 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். பனியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக பூத்திருக்கு இந்த புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம். இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான கதை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதை நிச்சயமாக நம்ம ஏற்கனவே பலமுறை பல்வேறு குரல்களில் பல்வேறு விதத்தில் கேட்டிருப்போம். இருப்பினும் அந்த கதையை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு இன்னும் இன்னும் அந்த அதிசயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தோன்றி கொண்டே தான் இருக்கிறது. இந்த கதையை இன்னைக்கு நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். பயணி ஒருவர் ஆட்டோக்கார பெண் டிரைவரிடம் இடத்தை சொல்லி போக எவ்வளவு என்று கேட்டார். அந்த பெண் டிரைவரும் 300 ரூபாய் என்றார். 200 ரூபாய்க்கு வருமா? சற்று யோசித்த அந்த பெண், சரி 250 ரூபாய் கொடுங்க எனவும் ஆட்டோ பறந்தது. அக்கா, இந்த வழியா போனா நீங்க டிஃபன் எங்க சாப்பிடுவீங்க? ரோட்டு கடை தான் சார். அப்ப நீங்க சாப்பிடுற கடை எதுவோ அங்கே வண்டியை நிறுத்துங்க, நாம 2 பேருமே டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம் என்றார் பயணி. 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளிய மரத்தின் ஓரமாய் இருந்த தள்ளுவண்டி கிட்ட ஆட்டோ நின்றது. ஒரு நடுத்தர வயது அம்மா, அவரது நெற்றி மற்றும் தோற்றம் அவர் கணவர் துணையற்றவர் என சொல்லியது. வாங்க, இங்கதான் சார், வயிற்றுக்கு ஒன்னும் பண்ணாது என்றார் ஆட்டோ டிரைவர். பெண்மணியுடன் இட்லி, தோசை, பரோட்டா என கட்டினோம். எவ்வளோமா? 60 ரூபாய் சார் என்று கடைக்காரம்மா சொன்னாங்க. 100 ரூபாய் கொடுத்தேன். மீதிய சில்லறையா எடுத்தார் அந்த அம்மா. இன்னைக்கு வியாபாரம் டல்லு சார், அதான் சில்லறை கஷ்டம்னாங்க. சரிம்மா, 40 ரூபாய் உங்ககிட்டே இருக்கட்டும், நாளைக்கு இந்த பக்கமா வருவேன், அப்ப வாங்கிக்கிறேன் என்று கூறி புறப்பட்டனர். சார், நீங்க இன்னைக்கே ஊருக்கு போறீங்க, நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு 40 ரூபாய அந்த அம்மா கிட்டயே விட்டுட்டு வரீங்க என்றார் ஆட்டோ டிரைவர். அக்கா, இப்போ நாம சாப்பிட்டத ஒரு ஹோட்டல்ல புகுந்து சாப்பிட்டு இருந்தா நிச்சயமா 250 ரூபாய் ஆகியிருக்கும்.
அப்புறம் டிப்ஸ் வரின்னு 300 ரூபாய் கொடுத்திருப்போம் இல்லையா? எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாம உதவணும்க்கா. நலச்சங்கம் அமைக்கிறது, வசூல் செய்யறது, அதன் மூலம் பொது சேவை செய்யறது, புண்ணிய தலங்கள் போறது, நன்கொடை கொடுக்கறது, உண்டியல்ல போடுறது, இப்படித்தான் புண்ணியம் தேடணுங்கிறது இல்ல. நடைமுறை வாழ்க்கையில இப்படியும் தேடலாம். ஆட்டோ வீடு வந்து சேர்ந்தது. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட 250 ரூபா என எடுத்து கொடுத்தேன். 200 ரூபா போதும், என்னாச்சுக்கா என்றேன். அந்த 50 ரூபாய உங்ககிட்ட இருந்தா நீங்க இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்க சார். அதன் மூலம் எனக்கும் புண்ணியம் கிடைக்குமே சார் என்றார். ஒரு கணம் மூச்சு நின்றது. நான் போட்ட புண்ணிய கணக்கை விஞ்சி நின்றது இந்த ஆட்டோக்கார பெண்ணின் புண்ணிய கணக்கு. உதவியை உதவி என அறியாமலே செய்துவிட்டு கடந்து விடலாம். நம் உயிரின் பயணம் பலன் பெறும். நன்றி. இந்த அற்புதமான கதை எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, இந்த மாதிரியான நபர்கள் இவங்களால தான் இன்றைக்கும் உலகம் வந்து சுழன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. நம்ம இந்த கதையை பலமுறை நானே கேட்டிருக்கிறேன். நானே இந்த கதையை ஒரு முறையெல்லாம் சொல்லியிருக்கேன் ஜூமில். ஒரு ஆட்டோ, இந்த இடத்துல ஆட்டோக்கார பெண்மணி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஒரு ஆட்டோவை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் அப்படிங்கிறது ஒரு பெண் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ அந்த ஆட்டோக்கார பெண்மணியிட ஒரு நபர் வந்து ஆட்டோ விசாரிக்கிறாரு, விலை விசாரிக்கிறாரு சவாரிக்கு. அவங்க ஒரு தொகை சொல்கிறாங்க, இவர் ஒரு தொகை சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 பேருக்கும் இடைப்பட்ட ஒரு தொகையில் வந்து நின்று பயணிக்கிறாங்க. பயணிக்கும் பொழுது நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்களோ இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் எங்கே பயணிச்சினாலும், நீங்கள் ஒரு காரில் பயணிக்கிறீங்க, ஒரு ஆட்டோவில் பயணிக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தோடு பயணிக்கும் பொழுது அந்த டிரைவர்கள் இடத்துல நீங்கள் வந்து அவங்களுடைய சாய்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். ட்ராவல் பண்ணும்போது இப்போது நானே ராமநாதபுரத்துலேருந்து மதுரை அப்படிங்கிறது நான் நிறைய முறை பஸ்ஸில் போயிருக்கேன். அப்புறம் நம்மளுடைய சொந்த வாகனத்தில் போனால் கூட எப்பொழுதாவது ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு புக் பண்ணி போகக்கூடிய அந்த டிரைவர்களோடு போனோம்னா அந்த டிரைவர்கள் இடத்துல கேட்பேன், ஆனால் இந்த ரூட்டில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், அவங்களுக்கு உண்மையிலேயே சிறந்த ஹோட்டல் எது அப்படிங்கிறது தெரியும். நாம் அவர்களிடத்துல யாருமே அதை கன்சல்ட் பண்ணவே மாட்டோம். நமக்கு தெரிந்தது அந்த ரோட்டு மேலே எந்த பெரிய ஹோட்டல் இருக்கோ அதுதான் சிறந்த ஹோட்டல் நினச்சி கொண்டு போய் விலையை அதிகமாக கொடுத்து நம்ம சாப்பிடுவோம். அவர்களிடத்துல கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போது எனக்கு வந்து அவர் வந்து திருப்போணத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் லெஃப்டில் எடுத்து உள்ளே போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அவர் அழைத்துட்டு போய் ஒரு 2 முறை சாப்பிட்ருக்கு. 2 டிரைவர்கிட்ட நான் அடுத்த முறையும் கேட்கும்போது அவரும் அதே இடத்த காட்டினாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரோட்டு மேலே இருக்காது. பட் அவங்க ஒரு நல்ல இடத்த எப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கே 2-3 முறை பயணிப்பாங்க. அப்போ ஏதேனும் ஒரு பயணியின் வாயிலாக அவங்களுக்கு அந்த இடத்துல சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க, நல்லது கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து அவர்கள் இடத்துல கேட்டால் தான் தெரியும். அதுபோல் இந்த இடத்துல அந்த பெண்மணி இடத்துல அவர் கேட்குறாரு. அவங்க ஒரு ரோட்டோர கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த பெண்ணை பார்க்கும் பொழுதே அவங்க வந்து கணவனை இழந்தவர் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ சாப்பிட்டுட்டு எவ்வளோன்னு கேட்டால் 60 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. ஹோட்டலில் போய் இன்றைக்கெலாம் சாப்பிட்டு எந்திரிச்சோம்னாலே 200 ரூபாய்க்கு குறையாது. 2 நபர்கள் சாப்பிட்டே 60 ரூபாய் தான் வந்திருக்கு. இவர் 100 ரூபாயை கொடுக்குறாரு. அவங்க இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் குறைவு, அதனால தான் சில்லறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாளை வரும்பொழுது நான் இந்த பக்கம் வரும்பொழுது வாங்கிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டோக்கார பெண்மணி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் தான் ஊருக்கு போகிறீங்களே நாளை வரும் பொழுது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி தான் நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் எல்லாரும் எங்கெங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, அதையெல்லாம் விட இப்படி பண்ணுவது மேல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. இவங்க பேரம் பேசுகிற அந்த 250 ரூபாய் ஆட்டோ சார்ஜை வந்து கொடுக்குறாரு. அந்த பெண்மணி 200 ரூபா போதும், 50 ரூபாயை வச்சுக்கிறோங்க ஏன்னு கேட்குறாங்க. நீங்கள் யாருக்காவது நல்லது செய்வீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது. இந்த கதையில் நான் என்ன எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே உதவி அப்படிங்கிறது யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. உழைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம அவங்களுக்கு கூடுதலாக கொடுப்பது அப்படிங்கிறது சரியா தவறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எந்தவித வருமானமும் இல்லாமல், எந்தவித பற்றும் தொற்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள், இது நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஆதரவற்ற குழந்தைகள், அந்த இல்லத்தை நடத்துபவர்கள், இவர்களையெல்லாம் நம்ம கவனிக்கணும். அவர்களெல்லாம் சரியானவர்களான்னு பார்த்து
அவர்களிடத்துல நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா இப்போ உழைப்பவர்களுக்கு இன்றைக்கி பணம் வரலைனாலும் நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வரலைனாலும் நாளை மறுநாள் வந்துடும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அந்த கல்வியை பயில்வதற்கு நித்தம் அவர்களுக்கு அறிவு பசியை விட வயிற்று பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த வயிற்று பசியை கொடுத்தா தான் கல்விங்கிற அறிவு பசியை அவர்கள் பெற முடியும். அப்படி ஆதரவற்று திக்கற்று நிற்கக்கூடியவர்களை அழைத்து ஒரு அமைப்பாக வைத்து அதற்கு அவர்கள் செலவிடும் பொழுது அந்த செலவு கணக்கு அப்படிங்கிறது எங்கேயோ போய் நிற்கும். அப்போ நம்மளுடைய பிறந்த தினத்துக்கு, நம்மளுடைய திருமண தினத்துக்கு, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுப தினங்களுக்கு நாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு நாம் உணவளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம வந்து மெட்ரிகுலேஷன்லேயோ சிபிஎஸ்சிலேயோ இல்லை ஐசிஎஸ்சிலேயோ இன்னும் எத்தனையோ வகையான போர்டுகளில் சேர்த்து விட்டுறோம். அப்படியே சேர்த்து விட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு இன்னும் ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வகையான கல்விகளை வெளியிலையும் பயில வைக்கிறோம். ஆனால் இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அரசு பள்ளியை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. அந்த அரசு பள்ளியிலையும் ஒழுங்காக பயிற்சி நடக்குதா அப்படின்னா அதுவும் தெரியல. அப்போது அந்த குழந்தைகளுக்கு கூடுதலாக அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தைகள் ஏன் நான் அவங்கள வளர்க்கணும்னு சொல்கிறேன்னா, நாளைய சமுதாயத்தில், நாளைய சந்ததியில் இந்த மாதிரியான குழந்தைகள் வந்தால் அவர்களை பார்ப்பதற்கு அவர்கள் முன்னெடுப்பாக இருப்பார்கள். நாம் இன்றைக்கி யாரை ஜெயிக்க வைக்கிறோமோ, யாரை நம்ம இன்றைக்கி படிக்க வைக்கிறோமோ அவங்க அதில் முன்மாதிரியாக இருந்து அவர்கள் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்வார்கள். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய சேவை திட்டத்தில் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். இரண்டாவதாக பழமரக்கன்று நடுதல். அப்படி இந்த 2 சேவைகளையும் நம்ம செஞ்சால் நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு நேற்று நடந்த ஒரு விஷயம். நேற்று நான் ஒரு பெரிய மால், அந்த மாலில் ராமநாதபுரத்தில் நான் ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்காக போயிருக்கேன். அதன் வாசலில் ஒரு பெண்மணி கையேந்தி நிற்கிறாங்க. ஸோ அவங்கள எனக்கு பார்க்கும்போது என்ன தோணும்னா, அவர்களுடைய குழந்தைகள் ஏன் இப்படி விட்டுருக்காங்கன்னு தோணும். ஏன்னா அவங்க நித்தம் கிளம்பி வந்து பணம் வாங்குறாங்க எல்லார் இடத்துலும். அப்படி நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் கையை ஏந்துனா காசு கிடச்சிடுது. அப்படி ஒரு பையன் வர்றான், ஒரு 2 பொண்ணுங்க 2 பையங்க வர்றாங்க. அந்த பையன் வந்து ஒரு 20 ரூபாய் தாளை வந்து அதை நீட்டி அவன் கொடுக்குற விதம் அப்படிங்கிறது எல்லாரிடத்திலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத காட்டுறான். அந்த பெண்கள்கிட்டையும் காட்டுறான். நம்மளும் அந்த இடத்துல நம்ம பைக்கை எடுக்கும்போது கவனிக்கிறோம். ஸோ அவனுக்கு ஒரு திருப்தி, நான் 20 ரூபா கொடுத்துருக்கேன் பார்த்தியா அப்படின்னு. ஆனால் யாருக்கு கொடுத்த அப்படிங்கிறது கேள்வி இல்லையா? கையை ஏந்திட்டாலே நம்ம கொடுத்துடக்கூடாது. அதுதான் என்னுடைய கேள்வி. அவங்க எதிர்பார்க்காதவங்களுக்கே நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய பதில் சொல்கிறோம். அப்போ கையை ஏந்திட்டாலே யார் அவங்க என்ன பண்ணுறாங்க? நான் ஏற்கனவே இதை ஒரு முறை சொல்லியிருப்பேன். 20 ரூபாய் கொடுத்து 2 நபர்கள் பிரித்து கொள்ளுன்னு சொல்லும் போதே ஒரு நபர் கொடுக்காமல் கொண்டு சென்றவர் இந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க தான். ஸோ அப்படி மனிதாபிமானமற்று பைசா வாங்கிட்டு போய் குவார்ட்டர் வாங்குறதுக்கும் குவார்ட்டர் பிரியாணி வாங்குறதுக்கும் திரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையற்றது. அது பெருமைக்காக நம்மளுடைய மன திருப்தின்னு நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு அவங்க போய் ஏதாவது ஒயின் ஷாப்பில் நிற்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் ஏமாந்துருக்கோம்னா அதை விட நமக்கு மனசு வந்து வலிக்கும். ஸோ அதனால் எதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்கே பணத்தை செலுத்தினால் எங்கே போய் சேரும் அப்படிங்கிறத, அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம அறியாத வரை ஒன்றுமே இல்லை. ஆனால் அறிந்து நம்ம தெரிந்து புரிந்து நம்ம இருக்கும் பொழுது நாம் எங்கே செலுத்தணும், நம்மளுடைய நல்ல நாளுக்கு, நம்மளுடைய பிறந்த தினத்துக்கு, இதைத்தான் நான் வந்து பலமுறை உங்கள் இடத்துல சொன்னேன். ஸோ சேவை எது, தானம் எது, தர்மம் எது அப்படிங்கிறத உணர்ந்து எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நான் உங்கள் இடத்துல பலமுறை சொல்கிறது அதுதான். ஒரு முறை உதவி செய்தால் கூட, ஒரு முறை நம்ம உதவி செய்கிறோம், அது வாழ்நாள் முழுவதும் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்படியாக நம்ம பார்க்கணும். அந்த குழந்தைக்கு ஒருவேளை உணவு கொடுப்பது அப்படிங்கிறத நம்மளுடைய நல்ல தினங்களில் கொடுத்துடலாம். அது நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு 5 சுப தினங்கள் வருது அப்படின்னா அதை கொடுத்துடலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண்டு கல்வியை கொடுக்கணும். ஒரு பழமரக்கன்று நட்டோம் அப்படின்னா, அந்த நட்ட மரத்தை 3 ஆண்டுகள் பேணி காத்தோம் அப்படின்னா அது பல்வேறு ஜீவராசிகளுக்கு உணவாக வரும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னெடுப்பாக தான் நாம் வந்து ஒரு நிலையை வந்து அது
இன்னும் வந்து எனக்கு முழுமை அடையாததுனால தான் உங்களிடத்துல என்னால் வெளிப்படுத்த முடியல. நம்ம அதற்காக தான் தயாராகிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு இடம், அப்படி ஒரு இடத்துல எல்லாவற்றையும் நம்ம வந்து உள்ளடக்கி, முதியவர்களுக்கான ஒரு இல்லத்தையும் உருவாக்கி, அவர்களை அன்போடு நம்ம பரிவோடு, பண்போடு, பாசத்தோடு அவர்களுக்கு உடன் பழகக்கூடிய, பேசக்கூடிய நபர்களோடு அவர்களை வைத்திருந்து, அவர்களுடைய வாழ்நாளில் கடைசி காலங்களில் அவங்க நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்மளுடைய டைகர் கிளப் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே கை கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். இன்னும் அது உருவாக்கும் பொழுது இன்னும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம். நம்மளுடைய மனதும் அமைதி பெறும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் எது சரி எது தவறுங்கிறத அந்த மாதிரியான இல்லங்கள் வந்து சுட்டி காட்டும். ஸோ தேவையற்ற இடங்களில் தேவையில்லாமல் நம்ம வந்து அவங்க நிறைய சொன்னாங்கள் அல்லவா, நம்ம கோவில் உண்டியலில் போடுறதில் ஆரம்பித்து எத்தனையோ விதமான உணவு கொடுப்பதில் ஆரம்பித்து எத்தனையோ விதமான விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு யோசித்து எது சரியான இடம், எதுக்கு சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு வழங்கணும். இந்த கதையில் வந்து அவங்க எதுவும் தவறு சொல்லலை. இருந்தாலும் அது தெரியாதவர்களுக்கு இப்படியெல்லாம் நம்ம வந்து உழைத்து கொண்டிருப்பவர்களை நாமே சோம்பேறிகளாக மாற்றுவது போல் மேற்கொண்டு, அப்போ அவங்க வந்து இது மாதிரி நிறைய பேர் சில்லறை கொடுக்காமல் போனால் நல்லா இருக்குமேங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடாது. உழைத்த ஒரு குழந்தை வருகிறது, பென்சில் வச்சுருக்கிறேன், எனக்கு இந்த பென்சில் 3 பென்சிலை வச்சுக்கிட்டு 10 ரூபா தாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம வாங்கி கொள்ளலாம். அதில் 2 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை 5 ரூபாய் ப்ராஃபிட் கூட கிடைக்கட்டும். அது வந்து உழைக்குது, ஒரு தொழில் செய்து அந்த தொழிலின் வாயிலாக அது வருமானத்தை பெறுகிறது. ஒரு குழந்தை நோட்டு புத்தகம் கொண்டு வருது, ஒரு குழந்தை பொம்மை கொண்டு வருகிறது. அதற்காக அந்த குழந்தை கொண்டு வருகிறதுங்கிறதுக்காக ஒரு பொம்மையுடைய விலை அப்படிங்கிறது ஒரு 20 ரூபாய் பொம்மையை வந்து 200 ரூபாய் கொடுத்து வாங்குவதுங்கிறது நம்ம வந்து ஏமாறுவது. அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ நம்ம வந்து அந்த குழந்தை உழைக்குதுன்னா நமக்கு தெரியணும், அந்த குழந்தை ஒரு பொம்மையோட விலை 20 ரூபா, சரி அந்த குழந்தை வந்து 30 ரூபாய் கேட்குதுன்னா கொடுக்கலாம். அது 200 ரூபாய் கேட்குதுன்ட்டு நம்ம மீண்டும் போய் ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் அதை இன்னொரு ஸ்டோரில் அந்த பொம்மையோட விலையை கேட்கும் பொழுது அப்போ அந்த குழந்தை இது போல் எத்தனை பேரை ஏமாற்றி சம்பாதிக்கிறது. ஏன்னா வியாபாரம்னா அதில் வந்து ஒரு அறம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அறம் இருந்தாலே அதுக்குள்ளே தரம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அறம் இருக்கணும், அதுதான் வியாபாரம். ஸோ அதுலேயும் நம்மளை யாரும் ஏமாற்றி விடாமல் நம்ம பார்த்து கொள்ளணும். ஸோ உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விதத்தில் எங்கெங்கோ நம்மளை வந்து ஏமாற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆடியோவின் வாயிலாக தெரிந்து கொண்டு, இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக இந்த அற்புதமான கருத்துக்கள் வெளிவர உதவிய இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களது குடும்பத்தினர் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் பருகி முடிச்சுட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை நாம் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதை அனுப்பும் பொழுது உங்களுடைய மனநிலை இதை குறிப்பிடுங்கள். தொடர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுங்கள். இதுதான் 2வது கேள்வி. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுங்கள். அதாவது நீங்கள் இப்போ ஒரு குடும்பமாக இருக்கிறீங்க, கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னா அவர்களை மட்டும். வேறு ஊரில் உங்களுடைய தாய் தந்தையர் இருப்பாங்க, உங்களுடைய மாமனார் மாமியார் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வந்து இந்த எண்ணிக்கையில் நீங்கள் சொல்ல வேணாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுடைய மனைவி வந்து இன்னொரு ஊரில் வேலை நிமித்தமாக இருப்பாங்க. உடனே அவங்க உங்களோட இல்லைன்னு எழுதிடாதீங்க. அவங்க உங்கள் குடும்பம். உங்களுக்கு
உங்கள் குடும்பத்தில் இப்போ தாய் தந்தையர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களையும் இணைத்து எழுதுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை மட்டும் குறிப்பிடுங்கள். இதுதான் 2வது கேள்வி. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை எழுத வேண்டிய நேரம். அதை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு வாசிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி செய்தி அப்படிங்கிறது உடனடியாக கிட்டும். இதை நீங்கள் உணர்ந்து எழுதணும். அதுதான் எழுதணும், எழுதிட்டு உச்சரிக்கணும். உச்சரித்து பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு உடனடியாக ஒரு வெற்றி செய்தி கிட்டும். இதை நீங்கள் தொடர்ந்து எழுத எழுத உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதை உங்களால் உணர முடியும். தொடர்ந்து நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் 3 கேள்விகளுக்கும் விடையளிச்சிருப்பீங்க. நீங்கள் இப்போ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே இந்த 3 கேள்விகளுக்கு விடையளிச்சிருப்போம். விடையளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி இப்போ நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை பார்க்க போயிடும். இந்த புத்தகம் நமக்கு ஒரு 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி நம்மளை வெகு விரைவாக ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். இந்த கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, 5 4 3 2 1 அப்படி 5 எண்ணிக்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தத்துவத்தை, ஒரு மந்திரத்தை கற்றுத்தர போகிறாங்க. இந்த அற்புதமான புத்தகத்தை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிக்கலாம். ஹே ஆல், இன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அலாம் அடிச்சதும் ஸ்னூஸ்ல போட்டு தூங்கிட்டே இருந்துட்டேன். ச்சே, நேத்தே அந்த விஷயத்த பண்ணியிருந்தா இன்னைக்கு எனக்கு ரொம்பவும் ஈஸியா இருந்திருக்கும். நானும் வெயிட் லாஸ் பண்ணலான்னு பாக்குறேன், ஆனா சரியான டைம் தான் அமைய மாட்டேங்குது. இப்படி எத்தனையோ 1000 விஷயங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்கியூசஸ் சொல்லி செய்ய வேண்டிய விஷயத்த நாம தள்ளி போட்டிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க தானே? பொய் சொல்லாம சொல்லுங்க. நாம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளோட மைண்ட் நம்மள குழப்பி விட்டுடும். நாமளும் நம்ம மைண்ட் சொல்றதா உண்மை நினைச்சிட்டு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமலே விட்டுடுவோம். சராசரி ஆட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட், ஆனா சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு இல்லாத ஒரு மைண்ட் செட். அது என்ன தெரியுமா? அதுதான் தள்ளி போடுற பழக்கம். ஒரு ஆக்ஷன்ல நாம இறங்கணும்னு நினைக்கும் போது நம்மளோட சோம்பேறித்தனத்தால நாளைக்கு பாத்துக்கலாம் போ அப்படின்னு தள்ளி போடுவோம் இல்லையா? சரி, இனி இந்த தள்ளி போடுற பழக்கத்தை நாம எப்படி மாத்திக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. அதுவும் 5 செகண்ட் ட்ரிக். என்ன நம்ப முடியலையா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே நம்புவீங்க. சரி, இன்னைக்கு நாம என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி எபிசோட் நம்பர் 5. மெல் ராபின் எழுதிய தி 5 செகண்ட் ரூல் அப்படிங்கிற புக்கை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த புக்ல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க. ஆனா நான் சொல்ல போறது முக்கியமான சில விஷயங்களை மட்டும்தான். அதெல்லாம் கேட்கும் போதே இது சூப்பரா இருக்கே, இது நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்படும். நம்ம லைஃப்ல நாம நிறைய கஷ்டங்கள், சோதனைகள்,
தோல்விகள், ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம். அப்பெல்லாம் நாம என்ன செய்வோம்? நடந்த விஷயத்த பத்தி நினைச்சு வருத்தப்படுவோம். சரி, அப்படியெல்லாம் வருத்தப்பட்டிருக்கோமே, அப்படி வருத்தப்பட்டதுனால நடந்த விஷயங்களை எதையும் மாத்த முடிஞ்சதா என்ன? இல்ல தானே. அப்படியே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி அவ்வளவு யோசிக்கணும்? இப்படிதான் இந்த புக்கோட ஆத்தர் மெல் ராபின் இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஓவர் திங்க் பண்ற ஒரு பர்சன். இதனால அவங்களுக்குள்ள சோம்பேறித்தனம், ஹெல்த் இஷ்யூஸ், தூக்கமின்மை, டிப்ரெஷன், பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க லைஃப்ல வேற ஒரு விஷயமும் நடக்குது. ஆத்தரோட ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அதுல நிறைய லாஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த லாஸ் ஓவர் கம் பண்ண நிறைய விஷயங்களை ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட துரதிர்ஷ்டமோ என்னவோ அது எதுவுமே கை கொடுக்கல. ஏகப்பட்ட கடன். அந்த கடன்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த வழியும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு தீவுல தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அப்ப ஒரு நாள் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்த அந்த 5 செகண்ட் தான் அவங்க வாழ்க்கையவே மாத்திருக்கு. அந்த 5 செகண்ட் ரூலை தன்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹஸ்பண்டோட பிசினஸ சரி செஞ்சாங்க. கடன் பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்தாங்க. தன்னோட ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணி ஓவர் திங்கிங், லேசினஸ் போன்ற பலவிதமான நெகட்டிவான விஷயங்களை கைவிட்டு தன்னோட லைஃப் ஸ்டைலையே மாத்தி பெருசா ஒரு கம்பேக் கொடுக்கறாங்க. ஒரு லாயரா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, ஒரு ஹோஸ்டா, ஒரு புக் ஆத்தரா, இப்படி பல பரிமாணங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஆத்தரோட கதையை கேட்டாச்சு. சரி, இப்போ அவங்க எழுதின இந்த புக்ல அப்படி என்னதான் ரூல சொல்லிருக்காங்க, அதுவும் 5 செகண்ட்ல அப்படிங்கறதையும் நம்ம அடுத்து பாத்துடலாம். இருங்க, அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு ஓகே, நாமளும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம 5 செகண்ட் ரூலுக்குள்ள போலாமா? ஒரு டிவி ஷோ தான் ஆத்தரோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி அவங்க அந்த டிவி ப்ரோக்ராம்ல என்ன பார்த்தாங்க தெரியுமா? நாசாவோட கவுண்ட் டவுனை தான். 5 4 3 2 1. இப்படி இந்த கவுண்டவுன் முடிஞ்சதும் நாசாவோட சேட்டிலைட் தரையில இருந்து ஃபுல் ஃபோர்ஸோட லான்ச் ஆகுது. அத பார்த்த மெல் ராபினோட மனசுல ஒரு ஃபயர் உண்டாது. அதுதான் 5 செகண்ட் ரூலா மாறுச்சு. இவ்ளோ பெரிய ராக்கெட் 5 செகண்டுக்கு அப்புறம் இப்படின்னு லான்ச் ஆதே, அப்போ நம்ம லைஃப்லயும் நாம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா இந்த 5 செகண்ட் கவுண்டோட தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாங்க. தன்னோட பிரச்சனைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்தவித மாற்றமும் ஏற்பட போறதில்ல அப்படிங்கறத உணர்ந்ததும் 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா எதை பத்தியும் யோசிக்காம பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான ஆக்ஷன்ல ஈடுபடுறாங்க. தன்னோட சோம்பேறித்தனத்தையும் தள்ளி போடுற பழக்கத்தையும் முழுமையா கைவிடுறாங்க. இந்த தள்ளி போடுற பழக்கத்தை தான் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிரேக் பண்றதுக்கான ட்ரிக்கா தான் அந்த 5 செகண்ட் ரூல சொல்றாங்க. தான் எப்பெல்லாம் ஒரு விஷயத்த செய்யணும்னு யோசிக்கிறாங்களோ அதை யோசிச்சு முடிச்ச கையோட 5 4 3 2 1 கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்களாம். இதை தான் அவங்க லைஃபையே மாத்தின பெரிய சீக்ரெட்டா சொல்றாங்க. சின்ன வயசுல நாம விளையாடும் போது இந்த மாதிரியான கவுண்ட் டவுன்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம், ஞாபகம் இருக்கா? முக்கியமா கண்ணாம்பூச்சி விளையாடும் போது ரிவர்ஸ்லயே நம்பர்ஸ சொல்லுவோம். அந்த 1 முடிஞ்சு கோ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்வத்தோட விளையாடுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான டெக்னிக் தான் இதுவும். இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா குழந்தைத்தனமா இருக்கலாம், ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தும். நாம புக்ஸ் படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த திங்கிங் எல்லாமே ஒரு வித கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் யோசிக்கிறோம். ஆனா ஆக்ஷன்ல இறங்குறோமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. அதுக்கு காரணம் நம்மளோட சோம்பேறித்தனமா இருக்கலாம், இல்ல தள்ளி போடுற பழக்கமாவும் இருக்கலாம். நாம எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து ஆக்ஷன்ல இறங்குறோமோ அப்பதான் மிராக்கிளான சேஞ்சஸ நம்ம லைஃப்ல பார்க்க முடியும். அதுதான் இந்த ஆத்தர் திங்க் பெட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் நாம ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டோம்னா முதல்ல அதுக்கான பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ அந்த பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் எந்தவித எக்ஸ்கியூசஸும் சொல்லாம டைரக்டா ஆக்ஷன்ல இறங்கணும். இந்த ப்ராசஸ்க்கும் ஆக்ஷனுக்கும் நடுவுல இருக்க கவுண்ட் டவுன் தான் இந்த 5 செகண்ட் ரூல். சரி, இப்போ இந்த ரூல் என்னங்கறது தெரிஞ்சிடுச்சு. இதை எப்படி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது? அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அத ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓவர் கம்மிங் ஹெசிடேஷன். நமக்குள்ள ஏற்படுற தயக்கத்தை நாம வெல்றது. எந்த ஒரு விஷயத்த நாம செய்யணும் அப்படின்னாலும் நம்ம மூளை அதிகமா யோசிக்கும். ஒரு விஷயத்த நாம செய்யலான்னு முடிவு பண்ணிருப்போம், அதுக்குள்ள இந்த மூளைக்காரன் இருக்கானே நம்மள நல்லா குழப்பி விட்டுடுவான். இதை செய்யணுமா
இது ஏன் செய்ய போற, இதுல தோத்துட்டீனா என்ன பண்ணுவ, இதுக்கு பதிலா வேற ஏதாவது செய்யலாமே அப்படின்னு புதுசு புதுசா சில யோசனைகள் எல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா, நம்மள குழப்பறதுக்கு தான். நீ கம்ஃபர்ட் ஜோன்ல தானே இருக்க, நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லி நம்மள புடிச்சு வச்சுக்குவான். நாமளும் நம்ம மூளை சொல்றதுதான் உண்மை நினைச்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இவனோட முக்கியமான டார்கெட் என்ன தெரியுமா, நம்மள ஓவர் திங்க் பண்ண வைக்கிறது தான். நாம ஒரு விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால என்ன ஆகும், அந்த யோசனையிலேயே நம்ம நேரம் போயிடும். அப்புறம் எங்கிட்ட இருந்து ஆக்ஷன்ல இறங்குறது. இதோட விளைவு என்ன ஆகும், ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுற பழக்கம் நமக்குள்ள வந்துடும். அப்பெல்லாம் இந்த 5 செகண்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யோசிச்சு நம்மள குழப்பிக்கிட்டு இருக்க அந்த மூளைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி இன்டரப்ட் பண்ணி, நீ யோசிச்சதெல்லாம் போதும்பா உடனே ஆக்ஷன்ல இறங்கு அப்படின்னு சொல்லி சட்டுன்னு கோதால குதிக்க வச்சிடும். இதுதான் இந்த ஆத்தர் புஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. செகண்டா பார்க்க போறது சேஞ்சிங் ஹேபிட்ஸ், நம்ம பழக்க வழக்கங்களை மாத்துறது. இந்த மூலக்காரன் இருக்கானே நல்ல விஷயத்த மட்டும் யோசிக்க மாட்டான், கெட்ட விஷயங்களையும் சேர்த்து தான் யோசிப்பான். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மள சுத்தி நெகட்டிவான வைப்ரேஷன்ஸையும் கிரியேட் பண்ணும். இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் அந்த தாட்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்கு இந்த 5 செகண்ட் ரூலை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ப்ராசஸ்க்கும் ஆக்ஷனுக்கும் நடுவுல இருக்க கவுண்ட் டவுன் தான் இந்த 5 செகண்ட் ரூல்னு. அதை தான் நாம இங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம மூளை யோசிக்கும் போதே அந்த திங்கிங் ப்ராசஸ் அப்படியே பிரேக் டவுன் பண்ணி 5ல இருந்து 1 வரைக்கும் எண்ணிட்டு ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டியதுதான். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், ஆனா யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நான் ரொம்ப பிஸின்னு சொல்ற மாதிரி அடுத்தடுத்து ஆக்ஷன்ல இறங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த நெகட்டிவ் தாட்ஸை பிரேக் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸை பில்ட் பண்றதுனால இது பிரேக்கிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா நம்ம பார்க்க போறது பூஸ்டிங் கான்ஃபிடன்ஸ், நமக்குள்ள இருக்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. ஈவன் நாம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன செயல்கள் செய்யறதா இருந்தாலுமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இது நமக்குள்ள இருக்க செயல்திறனை அதிகரிக்கும். பொதுவா நாம ஒரு காரியத்துல இறங்கும் போது நம்ம மூளை 2 விதமா யோசிக்கும். ஒரு பக்கம் நம்ம கண்டிப்பா இந்த காரியத்துல வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லும், ஆனா இன்னொரு பக்கம் இதுல தோத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும். அப்படியே ஒருவேளை ஜெயிச்சாலும் ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் நினைப்போம். இந்த மாதிரி யோசிக்கிறதுனால நமக்குள்ள இருக்க திறன்கள் தான் கம்மியாகும். நம்ம செய்யற செயல்ல நாம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நம்மால இது முடியும், நிச்சயமா நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட எடுத்து வைக்கணும். இந்த நம்பிக்கைய உங்களுக்குள்ள பில்ட் பண்றதுக்கு தான் இந்த 5 செகண்ட் ரூலை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதனால நீங்க செய்யக்கூடிய ஆக்ஷனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்யற ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்ற மாதிரி கெத்தா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்ததா டேக்கிங் கண்ட்ரோல், நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு எடுக்கிறது. இத எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு 2 விதமா பிரிக்கிறாங்க. இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எது தெரியுமா, இவ்வளவு நேரம் நம்ம ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருந்தோமே அவனே தான். அந்த மூலக்காரனை முதல்ல நாம கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல நம்ம கண்ட்ரோல்குள்ள அவனை வச்சுக்கணும். நம்ம தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டோம்னா எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் ஒழுங்கா இருக்கும். தேவையில்லாத பயம், பதட்டம், சுய சந்தேகம் இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்கிறதுக்கான கருவியாதான் இந்த 5 செகண்ட் ரூலை சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், இட்ஸ் அபவுட் ஆக்ஷன் நாட் அபவுட் மோட்டிவேஷன். இந்த ரூல் நம்ம செயல்களை தூண்டுறதுக்கு தானே தவிர பெருசா மோட்டிவேட் பண்றதுக்கு இல்ல. நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா தானே ஆக்ஷன்ல இறங்க முடியும் அப்படின்னு சில பேர் நினைச்சிருப்பீங்க. அது உண்மைதான். ஆனா இந்த ஆத்தர் இந்த ரூலை ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு மட்டும் தானே ஆணித்தனமா சொல்றாங்க. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணிருப்போம், ஆனா ஆக்ஷன்ல இறங்கிருக்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசினஸும் ப்ரோக்ராஸ்டினேஷனும் தான் இதோட முக்கியமான காரணம். அதை ஓவர் கம் பண்ணி ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு தான் இந்த ரூலை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க காலையிலேயே அலாம் வச்சு சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா என்ன பண்ணுவோம், அதான் அலாம்ல ஸ்னூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே, அதை யூஸ் பண்ணி ஸ்னூஸ்ல போட்டு திரும்பவும் தூங்கிக்கிட்டே இருப்போம். 6 மணிக்கு வச்ச அலாம் 7 மணி வரைக்கும் ஸ்னூஸ்ல போயிட்டே இருக்கும். நாமளும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டோம். ஆனா இந்த அலாம் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்திருப்போம். நம்ம காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு ஜாகிங் போகணும்னு நினைச்சிருப்போம், இல்ல எக்ஸசைஸ் பண்ணணும்னு, புக்ஸ் ரீட் பண்ணணும்னு ஏதாவது ஒரு காரணங்களை வச்சிருப்போம். இந்த காரணத்தெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மள மோட்டிவேட் பண்ணிருப்போம். அந்த மோட்டிவேஷன் தான் நம்மள அலாம் செட் பண்ண வச்சது. ஆனா ஆக்ஷன்ல இறங்கணும்
பண்ணணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல தானே? அதுக்கு தான் இந்த ஆத்தர் இந்த ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அப்படி அலாம் அடிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? 5 4 3 2 1 கெட் அப் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு அடுத்த வேலையை செய்ய போயிடணும். இந்த டெக்னிக் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. நம்ம ஆளுங்க பிரியாணி எல்லாம் பார்த்ததும் அண்டாவா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஓசி பிரியாணினா டேஸ்ட் தாறுமாறா இருக்கும்ல. ஓசி பிரியாணி எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப நாம பிரியாணிக்கு வருவோம். சச்சே, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். இப்படி நம்மள அறியாம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த ரூலை யூஸ் பண்ணணும். 5ல இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு அடுத்த செகண்டே எந்திரிச்சு போய் கை கழுவிடணும். இந்த மாதிரி இந்த ரூலை எந்த விஷயத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கவுண்டிங் பேக்வர்ட். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே நம்பர்ஸ 5ல இருந்து ரிவர்ஸ்ல தான் கவுண்ட் பண்ணேன். ஏன்னா இந்த ஆத்தர் 5ல இருந்து 1 வரைக்கும் தான் கவுண்ட் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. பொதுவா நம்மள பார்த்து யாராவது நீ மூளைக்காரயா அப்படின்னு பாராட்டினா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும்ல. ஆனா அதுக்கு என்ன காரணம்? நம்ம மூளையோட ஒரு போர்ஷனை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவன் தான் நமக்கு கிடைக்கிற எல்லா கிரெடிட்ஸ்க்கும் முக்கியமான காரணம். நாம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றதுல இருந்து நம்ம ஃபியூச்சரை பிளான் பண்ற வரைக்கும் எல்லா டிசிஷனையும் இவன் தான் செய்வானா. நாம சின்ன வயசுல இருந்தே 1 2 3 4 5 தான் படிச்சிருக்கோம். இந்த ஆர்டர்ல நம்ம சொல்லும் போது நம்ம மூளை இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்குமா. இதுவே நம்ம ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணும்போது ஏதோ புதுசா ஒரு கோடிங் நமக்கு வருதுன்னு நினைச்சு அதிகமா ஆக்டிவேட் ஆகுமா. இப்போ நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்போடவும் ஒருவித எனர்ஜியோடவும் செயல்படும். இது சயின்டிபிக்கான ஒரு விஷயம். இத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரூலை அவங்க லைஃப்ல ஆத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ எந்தெந்த ஏரியால முக்கியமா இந்த ரூல் நமக்கு பயன்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். when you think of give up, எப்போ நீங்க ஒரு விஷயத்தை கைவிடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அப்போ இந்த ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அந்த எண்ணம் நமக்குள்ள வருதுன்னா உடனே ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அடுத்து when you avoid challenges, என்னதான் நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலும் நமக்குள்ள இருக்க பயத்தால அந்த காரியத்துல இறங்காம விட்டுடுவோம். அந்த மாதிரி நேரத்துல இந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஆக்ஷன்ல இறங்கணும்னு சொல்றாங்க. அடுத்து when you feel lazy, நாம எப்பெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமா ஃபீல் பண்றோமோ அப்பெல்லாம் இமீடியட்டா ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இது மூணும் தான் நாம ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. 90% பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் மெல் ராபின்ஸ் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு குட்டி கதை சொல்லவா? A B அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஸ்கில், ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா பர்சன் A விட B கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்காரு. அந்த கம்பெனி மேனேஜர் ஒரு கஷ்டமான டாஸ்க A கிட்டையும் B கிட்டையும் கொடுக்கறாரு. அந்த டாஸ்க முடிக்கிறதுக்கு 1 வீக் வரைக்கும் டைம் ஆகும். ஆனா 1 வீக் டைம் எல்லாம் இல்ல. உடனடியா within 2 daysல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இத பத்தி மேனேஜர் A கிட்ட சொல்றாரு. பர்சன் A மேனேஜர் சொல்லி முடிச்ச கையோட எதை பத்தியும் யோசிக்காம 1 வீக்ல முடிக்க வேண்டிய டாஸ்க எப்படி 2 நாள்ல முடிக்க முடியும்? திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட மேனேஜர் கொஞ்சம் அப்செட் ஆறாரு. சரின்னு பர்சன் B கிட்ட இத பத்தி சொல்லி பார்க்கலான்னு அவரை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. மேனேஜர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பர்சன் B பொறுமையா கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 5 செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி 5 செகண்ட்க்கு அப்புறம் மேனேஜர் கிட்ட தன்னோட பதில சொல்றாரு. இந்த டாஸ்க் முடிக்க 1 வீக் வரைக்கும் கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆனா 2 டேஸ்க்குள்ள முடிக்கணும்னா நாம இன்டெப்தா போய் எந்த ப்ராசஸும் செய்ய முடியலனாலும் ஓவராலா ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணலாம். இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஓவரால் பிரசன்டேஷனை ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடியாத ஒரு விஷயத்த கூட பாசிட்டிவா ஹேண்டில் பண்றாரு. இதனால இம்ப்ரெஸ் ஆன மேனேஜர் பர்சன் Bக்கு ப்ரமோஷனையும் கொடுக்கறாரு. ஆக மொத்தத்துல இந்த ஒரு ரோல் டிசிஷன் மேக்கிங்க்கும் ரொம்பவே ஆப்டானது. இதுக்கு முன்னாடி நாம போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படியெல்லாம் நாம கேட்டா நாம நினைச்ச விஷயம் நடக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் 100% உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த 5 செகண்ட் ரூலை உடனடியா ஃபாலோ பண்றது. இப்போ நாம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த 5 செகண்ட் ரூல் எதுக்காகனா நம்மள ட்ரிகர் பண்றதுக்கு, நம்மளோட ஆக்ஷனை நம்மள உடனடியா செய்ய வைக்கிறதுக்கு. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து இந்த புத்தகம் அப்படிங்கிறது நம்மளை எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் தள்ளி போட வைக்காது. 5 4 3 2 1 சொல்லிட்டு எந்திரிச்சிடணும். தூக்கத்தில் ஸ்னூஸ்லாம் இனிமேல் பட்டன்லாம் அமுக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்,
நம்மளுக்கு போதுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டு அதிலிருந்து உடனடியாக எழுவதற்கு 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடணும். நம்ம ஏப்பம் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு தவறான ஒரு விஷயமாக மாறிடும். இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு 5 4 3 2 1 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நினைவில் போய்க்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா நாம் வெற்றியாளர் அப்படிங்கிறத தான் அந்த புத்தகம் சொல்கிறது. யாரெல்லாம் சாதனையாளர்கள், யாரெல்லாம் வெற்றியாளர்கள் அப்படின்னா, யாரெல்லாம் 5 4 3 2 1ன்னு சொல்லி டக்குன்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்களோ, எப்படி உடனே செயல்படுத்துகிறாங்களோ அவர்களே இங்கே வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத இந்த புத்தகம் அற்புதமாக சொல்லி தந்தது. இந்த அற்புதமான புத்தகத்தை நமக்கு தந்த அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களுக்கு நமது நன்றிகளை சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.